ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மொத்த வேகன்சி வந்து 750 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா போஸ்டிங்கே உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 48,480 வந்து உங்களுக்கான பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து வரும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 4th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இங்கேருந்து வந்து பாருங்கள் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 4th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. அது வந்து எப்போ இருக்குன்னா அக்டோபர் மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாமுக்கான உங்களுக்கு இது மந்த்துமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இதில் வேகன்சி வந்து பார்த்தோன்னா ஓவராலாக வந்து 750 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த ஸ்டேட் வரையும் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாடு, புதுச்சேரிக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 85 வேகன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குது. புதுச்சேரிக்கு வந்து ஒரு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு, புதுச்சேரியில் அப்ளை பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ மேண்டரியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ தமிழ்நாட்டு இது போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தமிழ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் வேகன்சி வந்து 750 வேகன்சி ஓவராலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 20, மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயே பாண்ட் பிட்வீன் கொடுத்துருப்பாங்க. எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளார நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி தான். எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி இதுக்கு எலிஜிபிள் தான். ஆனால் உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா அவங்க கேட்டிருக்கூடிய அந்த இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதாவது பார்த்தோன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்கோ இல்லைனா ரீஜனல் ரூரல் பேங்க்கோ இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ஒரு 18 months வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 48,480 வந்து உங்களுக்கான பேசிக் பே. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்கும். என்னென்ன அலவன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஏ, ஹெச்ஆர்ஏ, ஸோ அகாமடேஷன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மெடிக்கல்லேருந்து உங்களுக்கு டெர்மினல் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும், பெனிஃபிட்ஸ் இருக்கும். உங்கள் கைக்கு இனிஷியலாகவே வந்து பார்த்தோன்னா 60,000 70,000 கிட்டக்க ஸ்டார்டிங் சேலரியே வந்து வரும். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இனிஷியலாக உங்களுக்கு வந்து பாண்டுமே வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கம்பல்சரியாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு 3 இயர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியே ஆகணும். இடையில நீங்கள் வந்து உங்களோட சிச்சுவேஷனால் நீங்கள் வெளியே போகும்போது வந்து பார்த்தோன்னா அவங்க செக்யூரிட்டி பாண்டுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணால் தான் நீங்கள் வெளியே போக முடியும். அதையுமே இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி கிரெடிட் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சிபில் ஸ்கோருமே வந்து மினிமம் வந்து 650க்கு மேலே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைமில் வந்து செக் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் நான் சொன்னேன். அதுக்கடுத்து வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பாருங்கள் லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி வந்து பார்ப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க பேச தெரியுமாங்கிறத செக் பண்ணுவாங்க. ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜருமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்கள் 120 கொஸ்டின்ஸ் 120 மார்க் வந்து இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திலேயே நீங்கள் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ 120 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பர்சனல் இன்டர்வியூலேருந்து லோக்கல் லாங்குவேஜுக்கான ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயே வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபைனலாக வந்து பாருங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு வந்து ஸோ எங்கெங்கே இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 லொக்கேஷன். ஸோ சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இதில் நியர்பை இருக்கக்கூடிய சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜருமே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் ₹100 ப்ளஸ் உங்களுக்கு டேக்ஸ் வந்து வரும். அதே நீங்கள் ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசியாக இருந்தால் ₹850 ப்ளஸ் உங்களுக்கு டேக்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் இங்கே வந்து பாருங்கள் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன ஃபைல் சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்குது. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.